Hi everybody, welcome to Priya's Academy. இன்னைக்கு நம்ம பேசிக் ஹிந்தியில் 4 letter words படிக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி 2 letters word படிச்சிட்டோம், 3 letters words படிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னைக்கு 4 letter words. எதுக்கு உங்களுக்கு நான் இது வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன்னா, ஸ்போக்கன் ஹிந்தியில் நான் உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியாமல் உங்களால் கன்ஃபார்மாக கற்றுக்க முடியாது. ஒரு குழந்தை ஒரு வருஷத்தில் 500 வேர்ட்ஸ் கற்றுக்குமா. பிறந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே 500 வேர்ட்ஸ் கற்றுக்குமா. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெல் நவ், இப்போ எனக்கு தமிழ் தெரியாது, சப்போஸ் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 30,000 வேர்ட்ஸ் தான் தெரியுமா. அதுக்கு மேலே தெரியறதுக்கு சான்சஸ் கம்மி. பிகாஸ் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் நல்லாவே தெரியும் சொன்னாவே 30,000 வேர்ட்ஸ் தான் நம்மளால் ஃபுல் வாழ்க்கையில் கற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ வார்த்தைகளை தெரியாமல் நீ உங்களால் ஸ்போக்கன் பேச முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், கொஞ்சம் கஷ்டப்படுறேன் பார்த்தீங்களா, வார்த்தைகளை தேடுறேன். அதேமாதிரி வந்து ஹிந்தியை நம்ம பேசிக்காக பேசணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோன்னாவே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கு வேர்ட்ஸ் தெரியணும். ஸோ அந்த வேர்ட்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ இதேமாரி தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக தரேன். பிகாஸ் ஏன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து 3 letters வேர்ட்லேயும் மீனிங்ஃபுல் பண்ணேன். இப்போ 4 letter வேர்ட்லேயும் ஃபுல்லாகவே மீனிங்ஃபுல்லாக தான் தேடியிருக்கேன். வித் ஃபோட்டோஸோடு நான் போட போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர்ட் ஆகிடும். ஓகேங்களா? போகலாமா? ஸோ இப்போ 4 letters நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம். ஓகேங்களா? சரி வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 4 letter வேர்ட்ஸ். ஆக்கி மாத்திரா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனது அந்த வேர்டு. இப்போ கனா கேலியே, ஆனா கா, அப்படி அந்த வேர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 2 letter வேர்ட்ஸில் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா வெறும் ஆலையும் நம்மளுக்கு 4 letters வேர்ட் கிடைக்கல, ஆலையும் கிடைக்கல. அதனால் 2 வச்சு உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். ஸோ டிஃபிகல்ட்டு தான் போக போக நம்ம ஆலையே நம்ம தேடினோன்னா வார்த்தைங்க கஷ்டம். பட் இதிலே நான் உங்களுக்கு 40 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஓகேங்களா? ப க வா, ஆக்கி மாத்திரா. வ ந பகவான், பகவான்னா கடவுள், ஈஸ்வர் அதோ கடவுள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப ச ப ந பச்பன். பச்பன்னா சைல்ட்ஹுட். நம்மளோட சைல்ட்ஹுட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க. இன்றைக்கி திருப்பி அது அந்த ஏஜுக்கு போக சொன்னால் நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருப்போம். ஓகேங்களா? ஹ ல ச ல ஹல்சல். ஹல்சல்னால் என்னென்னா நல்ல மீனிங் அது. சப்போஸ் ஒரு ஏரியாவில் 100 பேர் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு விழுது, என்ன ஆகும்? அப்படியே எல்லோரும் அடிச்சு பிடிச்சி அப்படியே இப்போ ஓடுவாங்க. அவங்கவுங்க டேரெக்ஷனில் அவங்கவுங்களுக்கு யாராக இருக்குது, எந்தெந்த டேரெக்ஷனில் ஒன்றும் தரமா அது பார்த்தீங்களா, அந்த ஓடுறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீப்புள்ஸ் டுகெதராக இருக்கிற இடத்துல, அதுதான் ஹல்சல் மச்சுகை அப்படின்வாங்க. ஸோ ஏதோ ஒரு எலி வந்தாவோ ஹல்சல் மச்சுகை, வேறு ஏதோ நடந்தாவோ, பாம்பு வந்துச்சுனாவோ அப்படி. ஸோ தட் இஸ் கால்ட் ஹல்சல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உ ப வ இன், உப்பவன். உப்பவன்னா ஹிந்தியில் கார்டன் சொல்லுவாங்க. இது பியூர் ஹிந்தியில். ஓகேங்களா? உ ல ஜ இன், உல்ஜன். உல்ஜன்ஸ்னாவே ப்ராப்ளம்ஸில் ஒரு ப்ராப்ளமில் இருப்போம், இன்னொரு ப்ராப்ளம் போய் மாட்டிக்குவோம். இது மாட்டிக்கிற அடுத்ததில் மாட்டிக்கிறதெல்லாம் உல்ஜன் தான், ப்ராப்ளம்ஸ் தான், ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? க ர த இன், கர்தன், நெக். கர்தன்னா நெக். ஓகேங்களா? अ व स इर, अवसर. अगर मुझे अवसर मिला तो मैं वर्ल्ड टूर जाऊँगी. அப்படின்னா எனக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் வேர்ல்டு டூர் போவேன். ஸோ நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சா, அவசர்னா சான்ஸ். ப ர க த, பர்கத். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ட்ரீ. பேனியன் ட்ரீ தெரியும் இல்லைங்க, அந்த ட்ரீ தான் ஹிந்தியில் வந்து பர்கத். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட். க ச ர இத், கஸ்ரத். சூப்பர் வேர்டு. கஸ்ரத்னா எக்ஸசைஸ். எல்லாருக்கும் தெரியும், நவடேஸ் வந்து எல்லாருமே குண்டாயிட்டு போயிட்டுருக்கோம். கஸ்ரத் பண்ணோன்னா ரொம்ப நல்லது, எக்ஸசைஸ் பண்ணோன்னா எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. கஸ்ரத்னா எக்ஸசைஸ். ம ர ஹ இம், மர்ஹம். மர்ஹம்ன்றது முஸ்லீம் வேர்டு. மர்ஹம்னா என்னதுன்னா, சப்போஸ் யாரோ ரொம்ப ஒரு பெயினில் இருக்காங்கன்னு நினச்சிங்களேன், நம்ம அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுகிறோன்னு நினச்சிங்களேன், அந்த ஆறுதலான ஒரு பேச்சு வந்து அவங்களுக்கு ஒரு மருந்து மாரி இருக்கும். ஸோ அதுதான் மர்ஹம். ஓகேங்களா? வாங்க இதில் நான் உங்களுக்கு 40 letters 20 வேர்ட்ஸ் பார்த்தீங்களா, 5 இருக்குது, 4 lines, 5 4s 20. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அ ச க இன், அச்கன். அச்கன் வந்து ஒரு டைப் ஆஃப் கோட், லாங்காக போடுவாங்க பார்த்தீங்களா, அச்கன். ஓகேங்களா? ந ட க ட, நட்கட். நட்கட்னா சின்ன குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப அப்படியே நாட்டியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் நட்கட். ஓடுறது, ஓடிடுறது, ஒரு செகண்ட் உட்காராது, ஒரு சோஃபாவில் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, பெஞ்சில் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இங்கேருந்து ஓடுறது, அங்கே போயிடுறது, இது எடுக்கிறது, அதெல்லாமே இதில் வரும் நட்கட். ஓகேங்களா? புரியுதாங்க? இந்த வேர்ட்ஸ் அப்படியே நட்கட்டுன்னா நம்மளுக்கு மைண்டுக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு ஸ்போக்கனில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சது பெரிய தான் நான் ஸ்போக்கனுக்கு வர போகிறேன். இன்னும் நான் 2 சப்ஜெக்டை டச்சே பண்ணல, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில். ஹ ர த இம், ஹர்தம். ஹர்தம்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். நம்ம கூட யாருப்பா? நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கடவுள் இருப்பார். இது ஹர்தம் யாருக்கு நம்ம கூட எவ்ரி செகண்ட் எவ்ரி ஷன் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கடவுள் இருப்பாங்க, நம்ம அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் ஹர்தம், எவ்ரி டைம். ஓகே. அ த ர இக், அத்ரக். அத்ரக்னா இஞ்சி, ஹிந்தியில் அத்ரக் சொல்லுவோம். அத்ரக் கா சாய் அச்சா ஹே போல்தேனா, அத்ரக்கோட டீ சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க. ப த ஜட, ப த ஜட, பத்து ஜடு. பார்த்தீங்களா அந்த ஆக்கி மாத்திரம் இல்லாத இடத்துல எப்படி சவுண்ட் வருது, ஆண் வர்ற இடத்துல எங்கே வருது பார்த்தீங்களா? பத்து ஜடுனா என்னது? இலையுதிர் காலம் சொல்லுவோம்ல, இலையெல்லாம் கொட்டி போயிடுமே, அதுதான் பத்து ஜடு. ஓகேங்களா? வாங்க. ஷ ல க இம், ஷல்கம். ஷல்கம்னா டர்னிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய் பேர் தான் ஹிந்தியில் ஷல்கம். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி காஷ்மீரில் கிடைக்கும். நாங்கள்லாம் காஷ்மீரில் இருக்க டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் இந்த ஷல்கம்மை பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் உப்பு போட்டு காலில் போட்டு வைப்போம். ஏன்னா அங்கெல்லாம் பனி ஜாஸ்தி இருக்கனால அந்த சில்னஸ் வந்து உடம்புக்கு கெடுதல் கொடுக்கும். அப்போ இந்த ஷல்கம் வந்து பிட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த பெரிய பாத்திரத்தில் போட்டு கல் உப்பு போட்டு கால் வச்சுப்போம் சுடு தண்ணியில். ஸோ நல்லா ஒர்க் பண்ணும். உண்மையாகவே எனக்கு இங்கே நம்மளாம் அதை சாப்பிட்றோம், பட் நாங்கள் காஷ்மீரில் இதெல்லாம் நம்ம கால் கீழே போட்டு கொஞ்ச நேரம் மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைப்போம். ஸோ அது ஏதோ பண்ணோம், அதெல்லாம் அப்போ தெரியல. நான் சின்ன வயசு ஒரு 5th or 6th படிக்க டைம் அங்கே இருந்தேன். ஸோ அந்த ஷல்கமோட வேல்யூ அப்போ இப்போ நினச்சி பார்க்குறேன், இப்போ எவ்வளோ மல்டி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஷல்கம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரிஞ்சது. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட். ஜ ட ப ட, ஜட்பட். நம்ம ஏதோ ஆர்டர் கொடுக்குறோம், ஜட்பட் காம் கரோ, டக்குன்னு வேலை செய்யுங்க, ஜல்தி காம் கரோ, அதேமாரி ஜட்பட். இதெல்லாம் நம்ம போல்சாலா, போலி சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாயால் பேசுகிறோம். மிச்சம்லாம் லீகலி லாங்குவேஜ் வேறு, போலி வேறு. அது வந்து இன்னும் டீப்பாக போகும். போலின்றது நம்ம பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் போலி. ஸோ அதில் வரும் அது झटपट काम करो. ठीक है? வாங்க நெக்ஸ்ட் போகலாம். அ ஜ க இர், அஜ்கர். அஜ்கர்னா ஒன் டைப் ஆஃப் எ ஸ்னேக். பைத்தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லா தட்டியாக இருக்குமே, அதுதான் ஹிந்தியில் அஜ்கர். இது வந்து ஒரு ஆலையை முழுங்கிடும், குழந்தைய முழுங்கிடும், மனுஷனை முழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ அஜ்கர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நகர கூட முடியாது, அப்படியே படுத்துட்ருக்கோம், பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஷ ர ப த, ஷர்பத். ஷர்பத் தெரியும், ட்ரிங்க், அதுதான் கூல் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரிங்க்ஸ். ஸோ ஷர்பத் நம்ம வந்து நன்னாரி சிறப்பாக அந்த சிறப்பை ஊற்றி நம்ம லெமன் ஜூஸோ இல்லை ஆரஞ்சோ எதோ அப்படி பண்ணி குடிச்சோன்னா அதெல்லாமே ஷர்பத்தில் தான் வரும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட். கர்வட். க-ர-வ-ட, கர்வட். கர்வட்னா என்னதுன்னா நம்ம தூங்க டைமு இப்படி தூங்கிட்டே இருப்போம், அப்புறம் இப்படி டேர்ன் பண்ணி தூங்குவோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு கர்வட். இந்த டேர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்வட். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ 20 லெட்டர்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் 20க்கு போகலாம். இருங்க ஒரு நிமிஷம். 20 லெட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 20 போகலாமா? வாங்க நம்ம 20 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் போன இதில். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் 20 படிக்க போகிறோம். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்க, எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப மீனிங்ஃபுல்லு. ஸோ நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கன்ஃபார்மாக படிச்சிங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தியை உங்களுக்கு ஈஸியாக வர வச்சுடுவேன் நான். ஓகேங்களா? ஸோ வாங்க. ப ர த இன், பர்த்தன். பர்த்தன்னா வெசல்ஸ். நம்ம லேடிஸ் எல்லாம் பர்த்தன் இல்லாமல் வேலை செய்ய முடியுமா கிச்சனில்? கன்ஃபார்மாக கிடையாது. பர்த்தன்னா வெசல்ஸ். சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நம்ம எதில் வைப்போம்? பர்த்தனில் தான், வெசல்ஸ் தான். அஃபசர், அஃப்சர். அஃப்சர்ன்றது இங்கிலீஷ் வேர்டுங்க. ஆஃபீஸர் தான் ஹிந்தியில் அஃப்சர் சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில வேர்ட்ஸ் வந்து அப்படியே ஹிந்தி வேர்டு இங்கிலீஷ் ஆகிடும், இங்கிலீஷ் வேர்டு ஹிந்தி ஆகிடும். ஸோ அதேமாதிரி ஒரு வேர்டு தான் இது. தத்சம், தத்ப, வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அது நான் அப்புறம் டீப்பாக உங்களுக்கு கிராமரில் எடுக்கிறேன். க ப ஷ இப், கப்ஷப். 2 பேர் வெட்டியாக உட்காந்து கதை பேசுகிறது, வெட்டி கதை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கப்ஷப். சும்மா தேவையில்லாதது அப்படியே அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க, ஆனால் அது கப்ஷப்பில் தான் வரும். ஓகேங்களா? சமதல். சம்தல்னா எந்த இடத்துல பூமி வந்து சமமாக இருக்கோ அதுதான் சம்தல். ஓகேங்களா? கட்டஹல், கட்டஹல். கட்டஹல்னா ஜாக் ஃப்ரூட்டு. நம்ம ஜாக் ஃப்ரூட்டு தான் ஹிந்தியில் கட்டஹல் சொல்லுவோம். ஓகேங்களா? மத்லப். மத்லப். மத்லப்னா மீனிங். இங்கிலீஷில் மீனிங் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது ஹிந்தியில், அர்த்.
மத்லப் கூட கிட்டத்தட்ட போலியில் யூஸ் பண்ணக்கூடியது. பட் கரெக்ட் மீனிங் ஹிந்தியில் வந்து அர்த். அர்த் மீன்ஸ் மீனிங். ஓகேங்களா? ம க ம இல் மக்மல். மக்மல்னா வெல்வெட்டி. வெல்வெட் மாரி இருக்கும் பார்த்தீங்களா? வெல்வெட் மாரி கிராஸ் இருக்கும், துணிங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம எதில் சொல்லுவோம்? வெல்வெட். ஓகேங்களா? சரி. ஹ ர க இத் ஹர்கத். சூப்பர் வேர்டுங்க. சில குட்டீஸுங்க எல்லாம் வீட்டில் என்ன பண்ணுவோம், ஏதோ பண்ணிவிட்டு வந்து சைலண்ட்டாக உட்காந்துப்போம். நம்ம என்ன கேட்போம் அவங்ககிட்ட, என்னடா பண்ணிட்டு வந்திருக்க, என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, கியா ஹர்கத் தும்னே கியா, என்ன செஞ்சுருக்க சொல்லு அப்படின்னுட்டு. ஏன்னா பேரண்ட்ஸ் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்க சைலண்ட்டாக உட்காந்தாவே இல்லை வேணுன்ட்டு ஆட்டம் போட்டாவும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் யாருக்கு தெரியும்? முக்கியமாக அம்மாவுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த ட க இன் தடுக்கன். தடுக்கன் பார்த்திங்கன்னா இதயத்தோட துடிப்பு. இதை வச்சு தமிழ்லையும் சரி, ஹிந்திலையும் சரி, தெலுங்குல சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜஸ்லுமே எக்கச்சக்க பாட்டு வந்திருக்கு. ஸோ ஹார்ட் பீட்ஸ் தான் வந்து தடுக்கன். ஓகேங்களா? ப இல் வா ந பல்வான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள பல்வான் சொல்லுவாங்க. எனர்ஜெட்டிக்காக ஸ்ட்ராங்ஃபுல்லாக இருக்க பர்சன்ஸு. ஆ ச மா ந ஆஸ்மான். ஆஸ்மான்னா ஸ்கை. ஓகேங்களா? ஏ க தாரா எக்தாரா. இது வந்து ஒன் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். கா ந தா இன் காந்தான். காந்தான்னா இப்போ நம்ம ஜமீன்தார் எல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? நாட்டாமை தமிழில் நாட்டாமையெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அதேமாரி பெரிய பெரிய பீப்புள்ஸுங்க வந்து காந்தான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பரம்பரையாகவே ரிச்சாகவே. இப்போ ராஜா கூட ஒரு விதத்தில் காந்தான் தான். ஸோ அதெல்லாம் வந்து காந்தானில் வரும். காந்தான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. த ர ம இஸ் தர்மஸ். தர்மஸ்னால் ஃப்ளாஸ்க். நம்ம அதில் வந்து ஹாட் வாட்டர், காஃபி, டீ எல்லாமே குடிப்போம்ல அது. ஆ க ம இன் ஆக்மன். இது பியூர் ஹிந்தி வேர்டுங்க. ஆக்மன்னா யாரோ வெளியேந்து வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லலாம் 14 இயர்ஸ் முடிஞ்ச பெரிய ராமர் வந்து காட்டிலேருந்து வராரு அயோத்தியாவுக்கு. அப்போ வர டைம் வந்து வெளியெல்லாம் கூட்டமாக இருக்கிறது பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியாத அவர் வர்றது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கிஸ்கா ஆக்மன் ஹுவாக. யார் வந்திருக்காங்க இப்படி எல்லாருமே கூடியிருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்போம் பார்த்தீங்களா? ஆக்மன் மீன்ஸ் சம்படி கேம். வீட்டுக்குள்ளே வந்ததோ இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததோ அதேமாரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நா ச ம இஜ். நா சமஜ். இன்னோசென்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் ஏதோ பேசிடுவாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஓ பச்சா நான் சமஜ் சோடுதோண்ணா, அவன் தெரியாத புரியாமல் பேசிட்டான், விட்டுடுங்க அப்படின்ட்டு சொல்கிறது. நா லா ய இக் நலாயக். யார் வந்து எந்த வேலைக்கும் லாயக் இல்லாதவங்கள நலாயக் சொல்லுவோம். வேலைக்கே ஆகாதவங்கள நலாயக் சொல்லுவோம். ஓகேங்களா? சா யா தா ர சாயாதார். 3 ஆக்கி மாத்திரம் வருது பாருங்கள். சாயாதார்னா எந்த ட்ரீ எவ்வளோ அடர்த்தியாக இருக்குமோ அவ்வளோ ஷேடோ கொடுக்கும்ல, அந்த ஷேடோ கொடுக்குற எக்கச்சக்கமாக ஷேடோ கொடுக்குறத சாயாதார். ஓகேங்களா? மால்தார். மா ல தா ர மால்தார் அப்படின்னா ஓ ஆத்மி பஹுத் மால்தார் ஹே. யார்கிட்ட நம்ம இன்னொருத்தர் காமிச்சு பேசுகிறோம், அவன் வந்து ரொம்ப பணக்காரன் அப்படின்ற சொல்ல பார்த்தீங்களா? அவங்க எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற பார்த்தீங்களா? அது மால்தார் சொல்லலாம். ஃப ல தார் ஃபல்தார். இப்போ ஒரு ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு 50 பழம் தான் கொடுக்குன்னா 100 150 பழம் கொடுத்துருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ட்ரீ ஃபல்தார்டா அப்படின்னா ஓ பேட் ஃபல்தார் அப்படின்னா எக்கச்சக்கமாக ஃப்ரூட் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரிங்களா? 40 வேர்ட்ஸும் எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? சூப்பராக இருந்ததா? ஓகே. அப்போ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணோம். தேங்க்யூ.